தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இங்கே விவாதிக்கப்படுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது குறித்து மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் ஏற்க மறுக்கிறது. அதுவும் முக்கியமாக இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதை ஏற்க மறுக்கிறது. ஏனென்றால் இருமொழி கொள்கை என்பதனையே அதோடைய வழிமுறையாக வைத்திருக்கிறது, கொள்கை வரைவாக வைத்திருக்கிறது அப்படின்ற நிலையில் முக்கியமாக தமிழகத்தின் இரண்டு பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் இவை இரண்டும், அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மோடியுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக பாட்டாளி மக்கள் கட்சி, அது மட்டுமல்லாமல் தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உட்பட இவர்கள் எல்லோருமே எடுக்கக்கூடிய முடிவு என்பது இருமொழி கொள்கை என்பதுதான் தமிழகத்தின் கொள்கையாக இருந்திருக்கிறது. அந்த கொள்கை வரைவை, அந்த கொள்கை முடிவை மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்றது தான். இதை ஒரு காரணமாக வைத்து அல்லது இதை ஒரு காரணமாக காண்பித்து தமிழகத்திற்கு வழங்கக்கூடிய அந்த நிதி ஒதுக்கீடு என்பதனை தடுத்து நிறுத்துவோம் என்று மிரட்டுவது. தர்மேந்திர பிரதான் என்கிற அந்த மத்திய அமைச்சர் நிறுத்துகிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கிறது. இந்த தகவல் உண்மை என்கிற பட்சத்தில் இது தவறு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒன்றை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல மொழிகளை கற்பது அப்படின்றது, பன்மொழிகளை கற்றுக்கொள்வது அப்படின்றது யாரும் தவறு என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது அப்படின்றது தான் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கான அடிப்படை அப்படின்னு நான் பார்க்குறேன். அதனால் அதை நாம் குறை சொல்லப் போவதில்லை. ஆனால் தமிழக அரசாங்கம் இந்த இருமொழி கொள்கை என்பதனை எதற்காக கொண்டு வந்தது, எதற்காக அதை முன்மொழிந்தது அப்படின்றதை தெளிவாக எடுத்து படிக்கணும். அது என்ன அப்படின்றதை எடுத்து படிக்காமல் மேம்போக்காக ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை கண்மூடித்தனமாக எதிர்ப்பது அப்படின்றது தான் நம்ம இங்கே சாட வேண்டியதாக இருக்கிறது. 1969 பஞ்சாப் ஹரியானா அந்த பிரிவினை, அதாவது பஞ்சாப் மாநிலம் தனியாகவும் ஹரியானா தனியாகவும் செல்லும் பொழுது பஞ்சாப் சுபா இயக்கம் என்ற ஒரு இயக்கம் நடைபெற்றது. பஞ்சாபியை முன்னிறுத்தி நடைபெற்றது. அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னாக்க அதற்கு பஞ்சாபி மொழிக்கு தனி மாநிலம் வேண்டும் என்று முன்னெடுக்கப்பட்ட அந்த இயக்கம். அதனால் அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது. அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டது என்ற கோபத்தில் அன்றைய முதலமைச்சர் பன்சிலால் 1969 பஞ்சாபியை தவிர வேறு எந்த மொழியாக இருந்தாலும் நாங்கள் இரண்டாவது மொழியாக எடுப்போம் என்று சொல்லி அப்பொழுது தமிழை அவர் இரண்டாவது மொழியாக அறிவிக்கிறார். மனோகர்லால் கட்டர் முன்னாள் ஹரியானா முதலமைச்சர், அவர் தமிழ் தெரிந்தவர். இந்த கொள்கையின் அடிப்படையில் தான் அவர் தமிழ் படித்தார். அதை மாற்றி அமைத்தது என்ன? 2010 புபிந்தர் ஹூடா காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தவர். அவர் அப்பொழுது இந்த கொள்கையை மாற்றி பஞ்சாபியை இரண்டாவது மொழியாகவும் தமிழ் இரண்டாவது மொழியாக இருக்காது என்று அறிவித்தார். அப்பொழுது பொங்கி எழுந்தார்களா இந்த தமிழர்கள், தமிழ் உணர்வாளர்கள்? பாராளுமன்றத்தில் ஷேம் ஷேம் என்று கத்தினார்களா? மொழிப்பற்று கொண்டவர்கள் தான் இவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று முழங்கியவர்கள் தானே இவர்கள். அங்கே தமிழ் வீழ்ந்ததே, அங்கே தமிழ் வீழ்ந்த பொழுது இவர்கள் ஏன் பொங்கி எழவில்லை? ஏனென்றால் அப்பொழுது சோனியா காந்திக்கு இவர்கள் பட்டுச்சாமரம் வீசிக்கொண்டிருந்தார்கள். அதனால் எதுவும் பேச முடியவில்லை. இதுதான் இவர்களுடைய தமிழ் பற்று. இந்த இருமொழி கொள்கை அப்படின்றது ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக 1937 அவர் தமிழகத்தின் பிரீமியர் பதவி தான் இருந்தது. அப்படி வந்த பொழுது இந்த சில பள்ளிகளில் 3வது பாடமாக இந்தியை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறார். இந்த முடிவு என்பதற்கு அதுக்கு முன்னால் நம்ம போய் பார்த்தோம்னாக்க இந்தி பிரச்சார சபா அப்படின்ட்டு காந்தி அவர்கள் அவருடைய கொள்கை முடிவாக எடுக்கிறார். அதாவது இந்தியை நாடு முழுவதும் பரப்புரை செய்ய வேண்டும் என்பதனை அவருடைய கொள்கை வரைவாக எடுக்கிறார். அவர் அந்த கொள்கை வரைவாக எடுத்ததன் காரணமாக இந்த இந்தி பிரச்சார சபாக்கள் நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழகத்திலும் ஆரம்பிக்கப்பட்டது, சென்னையிலும் இருக்குது. இதை அடியொற்றி ராஜாஜி அவர்கள் அந்த இந்தி என்பதனை 3வது பாடமாக நாம் கொண்டு வரலாம் என்று சில பள்ளிகளில் கொண்டு வரலாம் என்று முனைந்த பொழுது அதற்கு கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. அதன் பின்னால் பார்த்தோம்னா 1947 வாக்கில் இந்தி குறித்த பேச்சு எழுந்த பொழுது டிடி கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் மிக தெளிவாக நேருவிடம் சொல்கிறார்கள், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழை
வந்து அந்த மொழி மீதான சென்டிமெண்ட் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த மொழி மீதான சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஹிந்தி என்பதனை எடுத்தாலே அங்கே வந்து அந்த அது வந்து எமோஷ்னலாக அது உணர்வை வந்து தூண்டும் விதமாக அமைந்துவிடும். அதனால் அதை தொடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் பிறகு 15 ஆண்டுகள் நம்ம வந்து அலுவல் மொழியாக வைத்திருக்கக்கூடிய அல்லது அதிகாரப்பூர்வமான மொழியாக வைத்திருக்கக்கூடியது அப்படின்றது ஆங்கிலம்தான் இருக்கும் என்ற முடிவை எடுத்து அதன் பின்னர் 1965 வாக்கில் இந்த இந்தி என்பது அலுவல் மொழியாக கொண்டு வரலாம் என்கிற முனைப்பு வருமோ என்கிற அச்சம் வந்த பொழுது கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பாரதிய ஜனதாவை விட எதிர்ப்பு யாருக்கு அதிகமாக இதில் இருந்தது, அல்லது பாரதிய ஜனதா விட்டுருங்க, அது 1980 துவங்கப்பட்டது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த ஜனசங்கத்தை விட நீங்கள் இந்தி எதிர்ப்பு அப்படின்றதில் பாதிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ் கட்சி தான் பாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி 1967 ஆட்சியை இழப்பதற்கு கூட அது ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னால் இந்திய எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது, அது உச்சத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஈவேரா கூட காமராஜருக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்பதற்காக இந்த இந்திய எதிர்ப்பு அப்படின்றதை வந்து எதிர்த்தார். இந்திய எதிர்ப்பு கூடாது அப்படின்னு கூட சொல்லி பார்த்தார், ஆனால் அது எடுபடலை. அப்போது அந்த தாக்கம் இருந்த சூழலில் 1968 தீர்மானம் ஒன்றை அப்பொழுதைய முதலமைச்சர் திரு அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வருகிறார் சட்டமன்றத்தில். அதில் இந்த அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக ஹிந்தி அப்படின்றத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரும்பொழுது அதை ஆமோதிக்கும் விதமாக 1976 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம், அதோடைய நகலை நீங்கள் பார்க்கலாம், அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது. தமிழ்நாட்டிற்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு அந்த மொழி மீதான தாக்கம் இருந்திருக்கிறது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். முக்கியமாக தென் மாநிலங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, இந்தியாவின் தென் மாநிலங்களில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மொழி மீதான பற்று அப்படின்றது அதிகமாக இருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் அது மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழர்கள் யார் அப்படின்ற விவாதம் வந்து ஒரு தனியாக அது நடந்துக்கிட்டு இருக்குது, அது ஒரு பக்கம் வைப்போம். ஆனால் அதை கடந்து இந்த மொழி மீதான பற்று, அவர்கள் எந்த மொழியை பின்னணியாக கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த மொழியை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் சரி, மொழி மீதான பற்று என்பது முதன்மையாக இருக்கும் என்பதனையே வந்து ஒரு வழிமுறையாக கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த சென்டிமெண்ட்டுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அரசியல் சாசனம் என்பது கான்ஸ்டியூஷன் அப்படின்றதில் வந்துட்டு இந்தியா தட் இஸ் பரத் அப்படின்னு ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இதில் பாரதம் என்பது என்ன, இந்தியா என்பது என்ன? பாரதம் என்பது ஒரு கலாச்சார சங்கிலி தொடர். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கும், அந்த கலாச்சாரத்துடன் மொழி பற்று என்பதும் இணைந்திருக்கும். அப்போ பாரதம் என்பது ஒரு சங்கிலி தொடர். ஆனால் இந்தியா என்பது ஒரு பொலிட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், அதாவது ஒரு அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு என்பதற்கும் ஒரு கலாச்சார சங்கிலி தொடர் என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இது இரண்டுமே பின்னி பிணைந்திருக்கிறது. இது இரண்டும் பின்னி பிணைந்திருப்பதனால்தான் இதை ஒரு முழுமையான ஒரு தேசமாக நாம் பார்க்கிறோம். இதில் ஏதாவது ஒரு பகுதிக்கு சேதாரம் ஏற்படும் என்றால் இந்த தேசம் என்பது, அதன் ஒருமைப்பாடு என்பது, இந்த பன்முகம் என்பது பாதிக்கப்படும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஹிந்தி கற்கக்கூடாதா அப்படின்னு ஒரு குரூப் கிளம்பும். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து 2-3 தலைமுறையாக நாங்கள் ஹிந்தி கற்காமல் போனதுக்கு காரணமே இந்த இந்தி எதிர்ப்பு தான். மண்ணாங்கட்டி 1980களிலிருந்து தனியார் பள்ளிகள்லாம் வந்துருச்சு அதிகமாக. இந்த அதிகமான தனியார் பள்ளிகளில் தான் அதிகமான மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த தனியார் பள்ளிகள்லாம் உங்களுடைய கூற்றுப்படியே ஹிந்தி என்பது இருக்குது. ஏன் அதை எடுக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா அவனுக்கு ஹிந்தி தேவையில்லை, அவன் படிக்க விரும்பலை. அப்போது ஹிந்தி படிக்க விரும்பலை அப்படின்றதும் ஹிந்தி படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறதும் தப்பு தானே. இப்போ நீங்கள் உடனே கேட்கலாம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதற்காக நாம் வந்து ஹிந்தியை கற்றுக்கொள்ள மறுக்கிறோம், அவர்களுக்கு அந்த வாய்ப்பை ஏன் கொடுக்க மறுக்கிறோம்? சரி, தனியார் பள்ளியில் கொடுத்துருக்காங்களே, ஏன் யாரும் எடுக்கல அதை? ஏன்னா இங்கே தமிழகத்தை பொறுத்திருக்கும் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இங்கிருந்து பீகாருக்கு போகிறவன் நிறைய கிடையாது, ஆனால் பீகார்லேருந்து இங்கே வரவன் தான் நிறைய.
ஏனென்றால் இங்கே பொருளாதார சூழல் என்பது வேற, இங்கே இருந்தே பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளலாம் அப்படின்ற அந்த தன்மை என்பது வேற. இங்கிருந்து இந்தி படித்துத்தான் வேறு இடத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற அவசியம் ஏற்படும் பொழுது தேவையானவர்கள் அதை படித்துக் கொள்வார்கள் அப்படின்றதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பதும் வேற. இன்னும் சொல்லணும்னாக்கா தென் மாநிலங்கள் முழுவதிலும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியாக இந்தி பிரச்சார சபாவில் தேர்வாகின்ற மாணவர்கள்னு எடுத்தீங்கன்னாக்கா தமிழகத்திலிருந்து தான் அதிகமாக இருக்காங்க. அப்போது இந்த மொழியை காப்பதற்கு நமக்கு மிகப்பெரிய அவசியம் இருக்கிறது. இந்த மொழியை காப்பதற்கான அவசியம் அப்படின்றதை மனதில் வைத்து மூன்றாவது மொழி என்கிற ஒன்றை இங்கே கொண்டு வந்து அதை வைத்துத்தான் நாம் அரசியல் செய்ய வேண்டும் என்ற தேவையில்லை. அதனால் நாம் அதை புறக்கணிப்போம் அப்படின்ற முடிவை, குறைந்தபட்சம் அரசு பள்ளிகளாவது நம்ம புறக்கணிப்போம் அப்படின்ற முடிவை எடுக்கிறதுல என்ன பிரச்சனை? 10,000 சொச்சம் அரசு ஆரம்ப பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்க 30க்கும் குறைந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆய்வறிக்கை சொல்கிறது. ஏனென்றால் அவர்களெல்லாம் தனியார் பள்ளிகளை நோக்கி சென்று விட்டார்கள். தனியார் பள்ளிகளை நோக்கி அதிகமாக செல்கிறார்கள் என்கிற பொழுது தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய இந்தியை ஏன் மாணவர்கள் தேர்வு செய்வதில்லை? அல்லது தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய மூன்றாவது மொழியை எடுக்கிறாங்க இல்லையா, இதனால் அவர்களுக்கு என்ன பயன்? இதையெல்லாம் ஆய்வாக எடுத்து படிக்கணும். அடுத்து நாம் பார்க்க வேண்டியது இந்த புதிய கல்விக் கொள்கை. இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது என்னவாக இருக்கிறது என்றதை பாருங்கள். கட்சி மாச்சரிங்களை விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கலாம், எனக்கு ஒரு கட்சி பிடிச்சிருக்கலாம், இன்னொரு கட்சி பிடிச்சிருக்கலாம். ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்பது ஏன் நான் எதிர்க்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது கல்வி நிர்வாகத்தைத்தான் அது பார்க்குது. எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷனைத்தான் அது பார்க்குது. ஆனால் சிலபஸை பார்க்கல. அப்போ அந்த சிலபஸில் என்ன வருது, எதை நாம் படிக்கிறோம்? முழுமையாக பார்த்தீங்கன்னாக்கா இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள், இடதுசாரி கல்வியாளர்கள், லெஃப்டிஸ்ட் கல்வியாளர்கள் இவர்கள் முடிவு செய்த அந்த சிலபஸை தான் இன்ன வரைக்கும் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போது நீங்கள் நியாயமாக கேட்க வேண்டியது என்னென்னா, இந்தியை படிங்கோன்ட்டு இல்லை, நீங்கள் நியாயமாக உங்கள் மோடிஜியை பார்த்து கேட்க வேண்டியது 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பிடுங்கினீங்கோ, ஏன் இந்த சிலபஸை மாற்றலை? அக்பர் மிகப்பெரிய நல்லவர், ஷாஜஹான் மிகப்பெரிய நல்லவர், இது போன்ற சிலபஸ் எல்லாம் இருக்கே, இதை மாற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? முரளி மனோகர் ஜோஷியாவது வாஜ்பாய் அரசாங்கம் இருந்த பொழுது குறைந்தபட்சம் ஏதாவது முனைப்பாவது எடுத்தார். இங்கே எதையுமே எடுக்கலையே. எனக்கு ராணி லக்ஷ்மிபாய் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ராணி ஜான்சி லக்ஷ்மிபாய் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஏனென்றால் என்னுடைய பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். வீரமங்கை எனக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் என்னுடைய மண் என்று வரும்பொழுது நான் வீரமங்கை வேலு நாச்சியாரை மதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன் கட்டாயம் இருக்கிறது என்றால் என் மண்ணின் புதல்வி. அப்போ என் மண்ணின் புதல்வியை பற்றி நான் படிக்காமல் நான் ஏன் ராணி ஆஃப் ஜான்சியை பற்றி படிக்கணும்? நான் ஏன் பட்டேலை பற்றி அதிகமாக படிக்கணும், வஉசியை பற்றி குறைவாக படிக்கணும்? என் மண்ணை சேர்ந்தவர்களை பற்றி நான் ஏன் படிக்க முடியாமல் போகிறது? நான் ஏன் அம்பேத்கரை பற்றி படிக்கணும்? நான் ஏன் MC ராஜா பற்றி படிக்கக்கூடாது? இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஏன் நேருவை பற்றி படிக்கிறோம்? நான் ஏன் சத்தியமூர்த்தி ஐயரை பற்றி படிக்கக்கூடாது? நான் ஏன் வடக்கில் இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி அதிகம் படிக்க வேண்டும், என்னுடைய மாநிலத்தைச் சேர்ந்த தலைவர்களை பற்றி படிக்கக்கூடாது? ஏனென்றால் இந்த கல்விக் கொள்கை என்பது நீங்கள் மத்திய பட்டியலில் கொண்டு வந்து விட்டீர்கள். இல்லை கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. இந்த கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இது மத்திய பட்டியலில் கொண்டு வந்து நீங்கள் இதை திணிக்கிறீர்கள். நாங்கள் சொல்கிறோம் இதை மாநில பட்டியலில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்த மாநில பட்டியலில் வைத்திருப்பதற்கு நீங்கள் பாஜகவை விட்டுருங்க. இது பாஜகவுடைய கொள்கைன்னு இல்லை, காங்கிரஸ் இருந்தாலும் இதே கொள்கையை தான் கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் நான் கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது? இதை 47வது சட்ட திருத்தம், 48வது சட்ட திருத்தம், இதில் மிக தெளிவாக கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு போகிறார்கள், கன்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு போகிறாங்க. அப்படின்னும் பொழுது இதை மாற்றி அமைப்பதற்கு நீங்கள் இங்கே ஆட்சியில் பங்கு பெற்றீர்களே, மத்தியில் தொடர்ச்சியாக 1996லேருந்து 2014 வரைக்கும் தொடர்ச்சியாக, இடையில் ஒரு ஆண்டு விட்டுருங்க, மற்றபடி தொடர்ச்சியாக நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்களே, நீங்கள் என்ன கழட்டினீர்கள்?
அப்போ உங்களுடைய தமிழ் பற்று எங்கே இருக்கு? இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த பாரதத்திற்கும் எதிரானது என்று தான் சொல்ல வேண்டும். நீ சிலபஸை கை வைக்காமல் வெறும் நிர்வாகத்தில் மட்டும் கை வைத்து உனக்கு துணிச்சல் இல்லாமல், உனக்கு முதுகெலும்பு இல்லாமல் வரலாற்றை இந்த இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்களும் இந்த கல்வியாளர்களும் மாற்றி அமைத்தார்கள் என்பதன் மீது கை வைக்க முடியாத, திராணி இல்லாத மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற இந்த கல்விக் கொள்கையை எந்த காரணத்திற்காக தமிழகம் எதிர்த்தாலும் அதை முழுமையாக வரவேற்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.